வணக்கம் நேர்களே, மற்றுமொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலும் கூட நாங்கள் பல சுவாரஸ்யமான தாய்நாட்டிலே நீங்கள் பார்க்க ஏங்குகின்ற அல்லது அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயத்தை பற்றியும் ஒரு பிரதேசத்தை பற்றியும் காட்சிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் எங்களுடைய நிகழ்ச்சியிலே காட்சிப்படுத்தி இருக்கக்கூடிய புங்குடுதீவு கிராமத்தை பற்றியும் அதிலும் குறிப்பாக புங்குடுதீவு வயலூர் முருகன் ஆலயத்தை பற்றியும் இன்னும் விசேடமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆன்மீக ஸ்தலத்தினுடைய பெயரினாலே ஊர் மக்களுக்கு நல்ல விடயங்களை செய்யக்கூடிய 2 அமைப்புகள் பற்றியும் தான் எங்களுடைய நிகழ்ச்சி தொடர இருக்கின்றது, விரிய இருக்கின்றது. வாருங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். நான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வயலூர் முருகன் ஆலயத்தை மையமாக கொண்டு அல்லது அதனுடைய பெயரிலே 2 நிறுவனங்கள் சமூக சேவை நோக்கத்தோடு இந்த மண்ணிலே ஏதாவது புதிய நல்ல விடயங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ண நிலைப்பாட்டோடு பயணிக்கின்றன, ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அதிலே ஒரு நிறுவனத்திலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் புங்குடுதீவு வயலூர் முருகனுடைய பெயராலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தும்பு தொழிற்சாலையிலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். குறிப்பாகவே தீவக பகுதிகளிலே அதிலும் புங்குடுதீவு பகுதியிலே மக்களினுடைய எண்ணிக்கை என்பது இன்றைக்கு இடப்பெயர்வுக்கு பிற்பாடு மிக கணிசமாக குறைவடைந்திருக்கிறது. காரணம், இங்கே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. வாழ்வாதாரத்துக்கு எந்த தொழிலை செய்ய வேண்டும் என்கின்ற கேள்விக்கு அந்த மக்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. எனவே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு புதிய வாழ்வாதார திட்டங்களை அறிமுகப்படுத்தினால் அவர்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் அவர்களுடைய வாழ்வு சிறக்கும் என்கின்ற ஒரு எண்ண நிலைப்பாட்டிலே இங்கே இருக்கக்கூடிய சமூக சேவையாளர் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கின்றார். நாங்கள் இப்பொழுது அவரோடு கூட கதைத்து பார்க்கலாம். நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருப்பது அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய இன்னும் இயங்கக்கூடிய நிலைக்கு தன்னை தகவமைத்துக் கொள்ள துடித்து கொண்டிருக்கக்கூடிய தும்பு தொழிற்சாலையினுடைய ஒரு பகுதியிலே தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல எனது ஊர், எனது மக்கள், எனது மக்களினுடைய வாழ்வாதாரம் என்கின்ற உயர்ந்த சிந்தனையோடு புலம்பெயர்ந்து ஒரு தேசத்திலே வசித்தாலும் கூட இன்றைக்கு அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த மண்ணோடு வந்து உறவாடி இந்த மக்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ண நிலைப்பாட்டோடு இந்த தும்பு தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கக்கூடிய திருவாளர் சண்முகநாதன் அவர்கள்தான் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவர்களோடு தான் நாங்கள் இப்பொழுது கதைத்து பார்க்க போகின்றோம். வணக்கம் ஐயா. இந்த தும்பு தொழிற்சாலையை இந்த மண்ணிலே உருவாக்கி இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த தும்பு தொழிற்சாலையினுடைய உருவாக்கம் பற்றியும் எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் வெளிநாட்டில் வாசித்திருந்தாலும் எனது கிராமத்தோடு ஒரு ஈடுபாடுள்ளவனாக வாழ்ந்தவன். அந்த வகையிலே நான் ஒரு வயோதிபனாக இருக்கும் பொழுது இதற்கு மேல் நான் வெளிநாடுகளில் இருந்து எதையும் சாதிக்கப் போவதும் இல்லை, உழைக்கப் போவதும் இல்லை. அதனால் இந்த கிராமத்துக்கு மீள ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் அங்கிருந்து நான் புறப்பட்டு இங்கு வந்தேன். இங்கு வந்து பார்த்த பொழுது தான் இங்கு உள்ள மக்களுடைய கஷ்டங்கள் எனக்கு புரிந்தது.
இந்த மக்கள் ஏன் இங்கே இவ்வளவு குறைந்த அளவு மக்கள் வாழ்கிறார்கள் என்ற ஒரு ஆராய்ச்சியை நான் பார்க்கும் பொழுது இங்கு அவர்கள் வாழ்வதற்கான உழைப்புகள் இல்லை, தொழில் வாய்ப்பு இல்லை. அதனால் இவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இருந்தால் ஒரு இளம் சமுதாயம் இந்த கிராமத்தில் வாழ்கிறதுக்கு ஒரு விருப்போடு இருப்பார்கள் என்ற ஒரு நோக்கோடு அரசாங்க உதவியோடு இங்கு உள்ள பெண்மணிகளுக்கு நாங்கள் ஒரு தும்பு பயிற்சியை உருவாக்கியிருந்தோம். கிராம சேவகரோடாக ஒரு 20 பிள்ளைகளை அதற்கான ஒரு பயிற்சியை ஏற்படுத்தி அவர்கள் அதில் ஓரளவு பயிற்சி பெற்றிருந்தார்கள். அந்த பயிற்சி பெற்றவர்களை தொடர்ந்து நாங்கள் பயன்படுத்தினால் அவர்களுக்கு ஒரு தொழில் வருமானம் ஏற்படும் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் புலம்பெயர் மக்களோடு கதைத்து அவர்கள் இந்த தும்பு தொழிற்சாலைக்கு தாங்கள் முதலிடுவதாகவும் என்னை அதை செய்யும்படியும் கேட்டிருந்தார்கள். அதற்கேற்பதான் இந்த இல்லத்தை அதற்கேற்ற மாதிரி வடிவமைத்துள்ளேன். இப்பொழுது அதற்குரிய மெஷினரிகள் இயந்திரங்கள் வர சுணங்குவதால் அதை நான் இதுவரைக்கும் ரன் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றேன். அந்த இயந்திரங்கள் இங்கு வருகை தந்ததும் இந்த தொழிற்சாலை உயிர் பெற்று மக்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலகமாக இது அமையும் என்ற நம்பிக்கையோடு தான் இதை நான் இங்கு ஆரம்பித்திருக்கின்றேன். நிச்சயமாக நேயர்களே, நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே 2 நிறுவனங்களை மையப்படுத்தித்தான் இந்த நிகழ்ச்சி விருந்து செல்ல போகிறது என்று கூட குறிப்பிட்டிருந்தோம். நாங்கள் ஒரு நிறுவனமாக இந்த தும்பு தொழிற்சாலை எடுத்துக்கொண்டாலும் இன்னொரு நிறுவனமும் அதே முருகனுடைய வயலூர் முருகனுடைய பெயரிலே இருக்கக்கூடிய நாற்று மேடைகளை உற்பத்தி செய்கின்ற புதிய பயிர்களை விளைவிக்கக்கூடிய ஒரு நாற்று மேடையகம், அந்த உருவாக்கத்தை கூட எங்களுடைய சண்முகநாதன் ஐயா அவர்கள் தான் உருவாக்கி இருக்கின்றார். இப்பொழுது அது குறித்து அவரோடு நாங்கள் கதைத்து பார்க்கலாம். இந்த நாற்று மேடைகளை, இந்த தும்பு தொழிற்சாலை ஒரு புறம் இருக்க, நாற்று மேடைகளை நீங்கள் உருவாக்கி அதை நீங்கள் இப்பொழுது செயற்திட்டத்தை கூட ரன் பண்ணுகின்ற செயல்பாடுகளை கூட ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். அதன் மூலம் பல மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் என்று கூட அறிந்தோம். அவை பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் இங்கு மக்களுடைய ஒரு உற்சாகம் ஏற்படுத்த வேண்டும். அதற்கு இங்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கின்றது. அதை எங்களுக்கு மாறி காலங்களில் எங்களுக்கு போதிய அளவு தண்ணீர் மழையினால் கிடைக்கும். அப்போ அந்த மழை காலத்திலேயாவது மக்கள் தங்களுக்கு தேவையான உணவு வகைகளை, அதாவது மிரக்கறி அப்படியான இதுகளை செய்வதற்கு அவர்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த நாட்டு மேடையை நான் ஆரம்பித்தேன். இந்த நாட்டு மேடையில் அந்த சீசனுக்கு ஏற்ற வகையில் நான் அதற்கான மரக்கறி கண்டுகளை உற்பத்தி செய்து அவர்களுக்கு அதை வழங்குவேன். அப்போ அவர்கள் அந்த மழை நேரத்தில் தங்களுடைய வீடுகளில் வைத்து சுய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்றதுக்காக தான் இந்த இதை அறிந்தேன். இந்த ஆண்டு நான் குறுகிய காலத்தில் தான் செய்ய துவங்கியிருந்தேன். அப்பொழுது ஒரு 4000 மிளகாக்கண்டு, 4000 கத்தரிக்கண்டு, பைத்தங்கண்டு, இப்படியான கண்டுகள் எல்லாத்தையும் உற்பத்தியாக்கி அவர்களுக்கு கொடுத்திருந்தேன். அது மாத்திரமன்றி இந்த எங்களுடைய கிராமம் மிகவும் இந்த மரங்கள் எல்லாம் தரிக்கப்பட்ட நிலையில் ஒரு பெரிய ஒரு பாலைவனம் மாதிரி தான் இருக்கின்றது. அப்போ அதுக்கு நிழல் மரங்களை வைக்க வேண்டும் என்றதற்காக நிழல் மரங்களையும் நான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றேன். அதாவது இந்த புங்குடுதீவு என்று பெயர் வருவதற்கு காரணமான புங்கமரம் புங்குடுதீவில் எந்த ஒரு இடத்திலும் இல்லை. ஆனால் அந்த புங்குமரத்தின் நாற்றுக்களை தேடி எடுத்து அவற்றையும் நான் இப்பொழுது பதிவு போட்டிருக்கின்றேன். அப்போ மக்கள் அந்த நாட்டுகளை எடுத்து வீதியோரங்களில் வைத்து இந்த புங்குடுதீவின் பெயர் வருவதற்கு காரணமான புங்க மரத்தையும் உருவாக்க வேண்டும் என்றதும், மற்றது மருத மரம், அப்படியான பல மரங்களை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். இதன் மூலம் எங்களுடைய கிராமம் ஒரு பசுமை நிறைந்த ஒரு கிராமமாக காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், இன்றைக்கு வட பகுதிக்கு தென்னிலங்கையிலிருந்து தான் மரக்கறி வகைகள் கூட இறக்குமதியாகி கொண்டிருக்கின்றன. அந்த நிலையை தவிர்த்து இன்றைக்கு உங்களுடைய நாட்டு மடையிலே இருந்து இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய தேவைகளை சுயமாக தீர்த்து கொள்ளக்கூடிய வகையிலே உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். அந்த விடயங்களை மக்கள் பயன்படுத்துகிறார்களா? பயனுறுதி வாய்ந்த வகையிலே தங்களை ஏற்றுக்கொள்கிறார்களா? அல்லது அலட்சியம் செய்கின்ற போக்கு காணப்படுகிறதா? 2 வகையான மக்கள் வாழுகின்றார்கள். ஒன்று, நான் செய்யும் செயல் திட்டங்களை வரவேற்கிற மக்களும் இருக்கின்றார்கள், அதை எதிர்க்கிற மக்களும் இருக்கின்றார்கள். நான் இங்கு வந்து சங்குமாலடி வீதி என்று சொல்லி இருபட்டி வரைக்கும் செல்லுகின்ற ஒரு வீதியில் 500 சொச்ச நிழல் மரங்களை நாட்டியிருந்தேன். அதற்கான அடைப்புகள் செய்து அதில் இப்பொழுது ஒரு 200 கண்டுகளுக்கு வரையில்
மிகவும் செழிப்பாக வளர்ந்திருக்கின்றது. மிகுதி கண்டுகள் மாடுகளாலேயும் மக்களாலேயும் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இப்பொழுது இங்கு உள்ள மாணவர்களை எல்லாரையும் சேர்த்து ஒரு உதைபந்தாட்ட குழு ஒன்றை தெரிவு செய்திருக்கின்றேன். அவர்களுக்கு உடுப்புகள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை இப்படி ஒரு டீமாக உருவாக்கியிருக்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய மனநிலை வேறு வேறு இடங்களுக்கு போகாமல் மாற்றுவதற்காக இந்த விளையாட்டுத் துறையையும் ஊக்குவிக்கிறேன். இதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக ஒரு சிறிய வட்டத்துக்குள் மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட வகையிலே இளையவர்கள் குழந்தைகளிலே இருந்து வளர்ந்தவர்கள் வரையும் இந்த மண்ணிலே நல்ல வகையாக வாழ வேண்டும் என்கின்ற உங்களுடைய சிந்தனை எங்களை வியக்க வைக்கின்றது. உண்மையிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், தன்னுடைய மண், தன்னுடைய மக்கள், தன்னுடைய நிலம், புலம், சொந்தம் என்று சொல்லி வெளிநாடுகளிலே இருந்து தங்களுடைய சுகபோகத்தை அனுபவிக்காமல் அவற்றை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இந்த மண்ணுக்கு வந்து இந்த மண்ணினுடைய மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய சிந்தனைகள் மிக பெரிய விஸ்வரூப வெற்றி பெற வேண்டும். அவை எதிர்வருங்காலங்களிலே வளர்ந்து வந்து இந்த மக்களுக்கு நல்ல சேவைகளை செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை காலமும் இன்னும் பல்லாண்டுகள் நீள வேண்டும். உங்களுடைய சேவை எங்களுடைய மக்களுக்கு தேவை என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் உணருவார்கள். உங்களை எதிர்ப்பவர்கள் கூட நாளை உங்களுக்கு பின்னாலே வருவதற்கு தயாராக இருப்பார்கள் என்று எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக உங்களுடைய சேவைக்காக உங்களை வாழ்த்தியும் வணங்கியும் நிற்கின்றோம். மிக்க நன்றி ஐயா. புங்குடுதீவு வயலூர் முருகன் ஆலயம் ஒரு தனியாருடைய ஆலயமாக ஆரம்ப காலங்களில் இருந்தது. பின்னர் அவருடைய இறுதி காலகட்டத்தில் அவர் அதை பொதுமக்களுக்காக எழுதி பதிவு செய்து ஆலயத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த காலத்தில் அவர் மரணமடைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆலயம் எந்த ஒருவரும் பாதுகாக்க முடியாத ஒரு நிலைமையில் இருந்த காலகட்டத்தில் தான் நான் இங்கு வந்திருந்த பொழுது ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயம் அழிந்து இருப்பது அந்த கிராமத்துக்கு அழகல்ல என்ற ஒரு மனநிலை தென்பட்டதைத் தொடர்ந்து தான் நான் இந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்வதற்கு முயன்றேன். இந்த வெளிநாட்டு இளைஞர்கள் அதற்கான உதவிகளை செய்வதாக வாக்களித்திருந்தமையினால் நான் இந்த ஆலயத்தை 1.5 வருடங்களில் அதை திருத்தி அமைத்து கும்பாபிஷேகம் செய்து அதனுடைய நடவடிக்கை மக்களுக்கு பயன்படுற வகையில் செய்திருந்தேன். இது மக்களுக்கு ஆலய ரிலீஜியஸ், அதாவது சமய மட்டத்தில் அது இயங்கினால் போதாது, அதை ஒரு கிராம மட்டத்தில் அதனை நடைமுறைப்படுத்தினால்தான் மக்களுடைய மனதிலை அந்த கிராமத்தை பற்றிய ஒரு விருப்பு மக்களிடையே வரலாம் என்ற ஒரு நோக்கோடு தான் அந்த நிர்வாகத்தின் மூலம் நான் ரிலீஜியஸ் ஒரு சைட், சமூக சேவை ஒரு பக்கமாக கருதி நான் இந்த ஆலயத்தின் தலைவராக இருப்பதால் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டு வெளி உலகங்களில் இருக்கின்ற மக்களிடம் பணத்தை பெற்று இந்த கிராம அபிவிருத்தியை செய்திருந்தேன். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய தயார் நிலைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தும்பு தொழிற்சாலைக்கு கூட ஒரு கடந்த கால வரலாறு இருக்கிறது. கடந்த காலங்களிலே இராணுவத்தினருடைய முகாமாக காணப்பட்டு பின்பு இந்த ஊர் பிரதேசத்தினுடைய மக்களாலும் அந்த காணி உரிமையாளர்களும் கொடுத்திருக்கக்கூடிய மிகுந்த அழுத்தத்தின் காரணமாக அங்கே இருந்து இராணுவத்தினரை வெளியேற்றிவிட்டு இப்பொழுது அந்த முகாமாக இருந்த அந்த இராணுவ முகாம் பகுதியைத்தான் தும்பு கைத்தொழிற்சாலையாக உருமாற்றி இருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய சண்முகநாதன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இயந்திரங்கள் வருகை தந்ததற்கு பிற்பாடு அவற்றை பொருத்தியதற்கு பிற்பாடு இங்கே இருக்கக்கூடிய பிரதேச மக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் நல்லதொரு வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய முறையிலே அந்த தும்பு தொழிற்சாலை உருவாகும் என்பதிலே எந்தவிதமான ஐய கருத்துக்களுக்கும் இடமில்லை. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தும்பு தொழிற்சாலையையும் நாற்று மேடையகத்தையும் இந்த முருகன் ஆலயத்தினுடைய பெயரினாலே தான் ஆரம்பித்திருக்க
வைத்திருக்கிறார்கள். அந்த வயலூர் முருகன் ஆலயத்திலே தான் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றேன். பார்ப்பதற்கு மிகுந்த அமைதியான சூழலிலே வயல்களுக்கு மத்தியிலே காணப்படக்கூடியதாக இந்த முருகன் ஆலயம் மிக புது பொலிவோடு எங்களுக்கு காட்சி தருகிறது. இருந்தபோதும் கடந்த காலங்களிலே மிகுந்த பற்றை காடாக மண்டி போயிருந்த இந்த ஆலயம் ஊர் மக்களினதும் எங்களுடைய சண்முகநாதன் ஐயா அவர்களுடையதுமான முயற்சியின் பிற்பாடு இப்படி ஒரு தோற்றப்பொலிவை கொண்டிருப்பதாக கூட அறிய முடிகின்றது. நேயர்களே, நாங்கள் இந்த இடத்திலே இருந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி விளம்பர இடைவெளியை தொடரும். நீங்கள் எங்களுடைய IBC தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்.